ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவும் சீக்கிரமாக டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் சாதம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 5-6 கருவேப்பிலை, கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா அடியில் கருகாமல் இருக்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டுட்டு வதக்கிக்கோங்க. நான் மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் வடித்த சாதம் சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.